மாம்பலம் பகுதியில் சமீபத்தில் தீபாவளியை ஒட்டி மாண்புமிகு பாரத பிரதமர் அறிவித்திருக்கின்ற சீனியர் சிட்டிசனுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏற்கனவே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற மக்களுக்குன்னு 10,50,00,000 குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கத்தின் திட்டம். அதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இன்சூரன்ஸ் இருந்தது கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே. அது ஆண்டுக்கு 2 லட்சம். இப்ப இதுல பாரத நாட்டில் இருக்கின்ற ஜனத்தொகையில கிட்டத்தட்ட 40% ஜனத்தொகை 50 கோடி பேர் ஏற்கனவே கவரான ஒரு ஸ்கீம். ஆனா இப்போ நீங்க அதுதான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய சிறப்பே. ப்ராப்ளம் ஏரியா என்னங்கிறத முடிவு பண்ணி அதற்கான திட்டங்கள் கொடுப்பது. அதாவது யாருக்கு என்ன திட்டம் தேவையோ, நீங்க பார்த்தா முன்ன வருமானத்தின் அடிப்படையிலாக 10,50,00,000 வீடுகள் இந்த திட்டத்தில் உள்ள கொண்டு வரப்பட்டார்கள். ஆனா இப்போ 70 வயதுக்கு மேல் இருக்கின்ற சீனியர் சிட்டிசன், இப்ப பாத்தீங்கன்னா நான் சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் அதுல வர முடியாது. ஏன்னா இன்னும் அதுக்கு போகலன்னா என்ன, ஏன்னா 70 வயது ஆனவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இது கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன, இன்னைக்கு வருமானம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. Senior citizens, they are not taken care of by their own children. சொசைட்டியில அப்பா அம்மாவை கவனிச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரியான சூழ்நிலை. அதுக்கு காரணமே நம்ம திரவிடியன் ஸ்டாக் தான். வந்த உடனே முதல் என்ன பண்ணா, அன்னையும் பிதாவும் முன்னேறினா எடுமுட்டான். ஸ்கூல்ல 67க்கு முன்னாடி படிச்ச குழந்தைகள் எல்லாம் என்ன படிச்சாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அடுத்தது இன்னும் அப்ஜெக்ஷன் இந்த பசங்களுக்கு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சரி, இதுதான் பார்த்தா மூணாவது இன்னும் மோசமா சொல்லி இருக்காரு ஔவையார், இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு. அது 3 ஒய்ஃப் 4 ஒய்ஃபோட மேடையில் உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்துக்கு இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுனா ஏற்றுக்குமா? ஏற்காது. அதனால்தான் வள்ளுவரும் உங்களுக்கு பிடிக்காது, ஔவையாரையும் பிடிக்காது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நாம சொல்லுவோம் பாத்திரம் மருந்து பிச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? whether they deserve. அரசாங்கத்துடைய ஸ்கீம் பூராமே டிசர்விங் பப்ளிக், அது எந்த ஸ்கீமா இருந்தாலும் சரி. நீங்க பார்த்தா முதல் 12 கோடி வீட்டுக்கு டாய்லெட் ஸ்கீம். எல்லாரும் டாய்லெட் ஸ்கீம் ஒரு பெரியதா? நீங்க பார்த்தா பெண்கள் தங்களுடைய காலை கடனை முடிப்பதற்கு திறந்த வெளிக்கு போகணும்னு சொன்னா, நம்ம வீட்டுல 16 வயசு பொன் குழந்தை இருக்கு, அதுக்கு அந்த நிலைமையில இருக்க வச்சு பார்த்தா தெரியும். அதனாலதான் டாய்லெட் ஸ்கீம். சரி, டாய்லெட் இருக்கு, கேஸ் இல்லை, ஏன் இந்த இலவச கேஸ் இணைப்பு? காரணம் என்ன? ஒரு தாய்மார் ஒரு நாள் விறகடுப்புல கறி அடுப்புல சமைச்சா 400 சிகரெட் பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு ஏற்படுகிறது.
அப்போ முதல்ல ஸ்கீம் வந்து பெண்களுடைய மானத்தை காப்பாற்ற, அதுக்கடுத்து பெண்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்ற. ஆக ஒரு ஸ்கீமுமே அந்த பெனிஃபிஷியரி அவர்களுடைய தேவை அறிந்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதுவும் இப்ப பில்ஃபரேஜ் இல்லாம லீக்கேஜ் இல்லாம ஸ்கீம்ஸ் மக்கள் போய் சேருது. ஏன்னா முதல்ல ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறத சொன்னார், நான் டெல்லியிலிருந்து 100 காசு அனுப்பினால் 15 காசு தான் பெனிஃபிஷியரிஸ்க்கு போய் சேருது, மீது 85 காசு இடையிலேயே சுரண்டப்படுகிறது அப்படிங்க. இன்னைக்கு எந்த ஸ்கீமும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா நடக்குது. ஸோ பில்ஃபரேஜ்ங்கிறது பெருவாரியா குறைச்சிருக்கோம். காரணம் என்ன? இப்ப உதாரணமா நீங்க கிராமத்துல என்ன மாதிரி கிராமத்தானுக்கு சொல்றேன்னா, யூரியா, விவசாயத்துக்கு யூரியான்னு சொன்னா அதை வெடிமருந்து தயாரிக்கவும் கடத்துறாங்க விவசாயி பேரால. அப்போ விவசாயிக்கு போய் சேர வேண்டிய மானியம் போய் சேர மாட்டேங்குது. அதனால சின்ன கண்டிஷனை போட்டார், நீம் கோட்டட் யூரியா தான் பயன்படுத்த முடியும், விவசாயிக்கு விற்கலாம். நீம் கோட்டட் யூரியாவை வெடிமருந்துக்கு பயன்படுத்த முடியாது. அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். ஆக இந்த மாதிரியாக பெனிஃபிஷியரி செலக்ட் பண்றது அவர்களுடைய தேவை அறிந்து, இப்போ எந்த இன்கம் சீலிங்கும் இல்லாமல் 70 வயதானவர்களுக்கு நாம இந்த மாதத்திற்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஏன் கொடுக்குது? நீங்க பார்த்தா பையன் அமெரிக்காவில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான். இங்க இருக்கிற பெற்றோரை அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள்ங்கிறது நான் சொல்றேன். அதே மாதிரி எவ்வளவுக்கு பிஜேபி சர்க்கார் ரெஸ்பான்சிவ் சர்க்கார்ங்கிறதுக்கும் சொல்றேன். எனக்கு ஒரு தரம் நம்ம தாம்பரத்தில் இருக்கிற ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. அவர் பேசும்பொழுதே கண்ணீர். அவரோட கோரிக்கை என்ன? நாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கிற ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை வங்கிகள்ல டெபாசிட்டா போட்டு அதுல இருந்து ஜீவனம் பண்ணி கொண்டு வரும். நல்ல சம்பளம் பெற்று நல்லா வாழ்ந்தவங்க கிட்ட போனான்னா அதை விட கொடுமை வேற கிடையாது. அதனால இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட், நீங்க இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து நீங்க மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் முடிவு பண்ணணும். அமெரிக்காலாம் நீங்க பேங்க் டெபாசிட்க்கு 5% தான் இன்ட்ரெஸ்ட். அதனால அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால சீனியர் சிட்டிசனுக்கு ஏதாவது அதுல பெனிஃபிட் வேணும். அதை நான் வந்து அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தது திரு அருண் ஜேட்லி அவர்கள் சொன்ன உடனே ஒரு வாரத்துல வந்த பட்ஜெட்ல சீனியர் சிட்டிசனுக்கு 1% எக்ஸ்ட்ரா டெபாசிட் இன்ட்ரெஸ்ட். ஆக சந்தானம் போன் பேசக்கூடாது. ஆக நாம பாத்திரம் அறிந்து யாருக்கு என்ன தேவையோ அது மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கவனிப்பாருங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. எவ்வளோ வசதி இருந்தாலும் திடீர்னு நமக்கு ஒரு செலவு வருது, மெடிக்கல் செலவு. அதான் அரசாங்கமே வந்து அப் டு 5 lakhs மெடிக்கல் இன்சூரன்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இன்கம் எல்லாருக்கும் இது எலிஜிபிள் அப்படின்னு இந்த ஸ்கீம் அறிவிச்சிருக்க. இது வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலேயே சேர்ந்திருக்காங்கன்னு நேற்றைய தினம் பத்திரிகை செய்தி. அப்போ என்ன தெரியுது? பிரதமர் ஸ்கீம் அறிவிச்சதை மக்கள் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மகிழ்ச்சியே, நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. எதுக்கு? டு அவைல் தி ஸ்கீம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கீமை அறிவிச்சு when there are no takers,
அந்த ஸ்கீமால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நம்ம பகுதியில் கட்சியும் குறிப்பாக செயல்படுறது நல்ல கார்பரேட்டர். ஏன்னா நாம் இந்த கார்பரேட்டர்னா வீட்டு வாசல்ல ஜல்லி கொட்டினா செங்கல் அரைக்கினா உடனே வந்து தண்டல் வசூலிக்கிறவன் தான் கார்பரேட்டராக இருந்து பார்த்துருக்கோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் வந்து தானே ஒரு ஆப்பு அதுக்கு தான் பாதிக்கிறார். அங்கே தான் நான் வந்து அதை லான்ச் பண்ணவும் வந்திருந்தேன்னா, அதனால் நம்ம கார்பரேட்டரும் அதுக்கான முயற்சிகள் எடுத்து ஸ்கீம் அறிவித்ததை விட முக்கியம் ரீச் தி பப்ளிக், அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்ட நம்ம மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்கள், மாநில நிர்வாகிகள், நம்ம கார்பரேட்டர் எல்லாருக்கும், கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்குமே, மண்டல லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருக்குமே நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். காரணம் ஸ்கீம் இந்த டிசர்விங் பப்ளிக்கு போய் சேரணும். தே ஷுட் அவைல் இட் ஆஃப். இதில் கூட இன்னும் இந்த ஸ்கீம்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸு. இந்த ஹாஸ்பிட்டல் நான் அதை என்டர்டெயின் பண்ண மாட்டேன். நீ சிஎம் ஸ்கீமில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தரேன். ஆனால் இது முடியாதுன்னா சில ஸ்நாக்ஸ் பப்ளிக் வந்து சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே டு பி brought to the notice of the ஹெல்த் மினிஸ்டர். ரொம்ப அறிமுகமானவர் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார். பிஜேபி அகில இந்திய தலைவராக அவரோட 6 வருஷம் பணியாற்றியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே அவர் ஹெல்த் மினிஸ்டராக தான் இருந்தார், விஜய் லந்தா அவர்கள். அதனால் இந்த இன்சூரன்ஸ் தொடர்பாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிச்சயமாக மாண்புமிகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். இது ஸ்மூத்தாக செயல்படுவதற்கு ஆவண பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகம் அதை கவனிக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் வந்து கலந்து கொள்வதில் என்னுடைய மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.